நம்ம ஹீரோயின் சார் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போதும் உன்னால முடியாது நிறுத்துன்னு சொல்லவுமே, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பண்ணி முடிச்சுருவேன். நீ இங்கிருந்து போன்னு சொல்லிர்றாங்க. கிளாஸ் பசங்களுமே என்னாச்சு? ஏன் இவ இங்க சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றா, அவ பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கான்ற விஷயத்தையே. அப்ப அந்த பசங்கலாம் இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர். ஏன் எங்கள மட்டும் இப்படிலாம் பண்றாங்க? அப்படின்ற மாரி அந்த பசங்க பேசிட்டு இருக்கும்போது, அந்த சார் வந்துட்டு, என்ன உங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் வேணுமா? இல்ல அவங்க நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணாத அளவுக்கு உங்களோட பேப்பர்ல கைய வைக்கவா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இத கேட்ட உடனே அந்த பசங்க எல்லாருமே சரி, சரி, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவுமே ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஆனா ஸ்கூல் ட்ரெஸ் போடாம வேற ஒரு ட்ரெஸ்ல வரவுமே அவனோட ஃப்ரெண்டுமே என்னடா ஆச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வேற கடுப்பேறாத. அவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் காட்டுறாங்க. அத பார்க்குற உடனே அவனுமே ஏய் இது ஒரு யூனிக்டா இது உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி ரொம்பவே சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த சூஷி பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த பொண்ணுக்காக ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பசங்க 2 பேரும் கேட்கறானுங்க. எங்க இந்த ஹீரோயின் பொண்ண காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ லைப்ரரில எங்கனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிறா. இவனுங்களுமே லைப்ரரி போய் பார்க்குறானுங்க. ஆனா லைப்ரரி இன்னைக்கு ஓப்பன்லயே இல்ல. அப்ப இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிரவுண்டுக்கு வேகமா ஓடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் பொண்ணு அந்த கிரவுண்ட சுத்தி வரத பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? சோ அவன் தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நில்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். நம்ம ஹீரோவுமே உனக்கு எவ்வளவு உனக்கு நான் வார்ன் பண்றது? நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கி கொடுத்த அந்த கோட்ட அங்கேயே கழட்டி போட்டுட்டு, இதுக்கப்புறம் அவளோட நிழல கூட நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு நில்லு போதும்னு சொல்றா. பட் இவளோ இல்ல இன்னும் 2 தான் இருக்குது. நான் 2 மட்டும் முடிச்சுட்டேன் அப்படின்னா என்னோட இது முடிஞ்சிரும். பனிஷ்மென்ட் முடிஞ்சிரும். தயவு செஞ்சு என்ன நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே ஹீரோவோட ஃப்ரெண்டுமே போதும் நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நிறுத்தத்த சுத்தத்த நிறுத்தவே இல்ல. அவங்களுக்குமே ரொம்பவே மயக்கமாயி போயிடுது. நம்ம ஹீரோவுமே இத பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேல இவ வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அவள அங்கிருந்து அப்படியே அலைக்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு 2 பேருமே வராங்க. அத பார்த்த உடனே அவங்க அம்மா என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி வராங்க. எங்களுக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் தான் நாங்களுமே என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா? சோ அவங்க தான் வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்து என்னாச்சு அவளுக்கு? என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவனுமே தெரியல ஆன்டி நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோயின் சுத்திக்கிட்டு இருந்தா. அத மட்டும் தான் நாங்க பார்த்தோம்னு சொல்லும்போது, யார் தான் என்னோட பொண்ண இப்படிலாம் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த சார் கிட்ட கேட்கறாரு. ஆமா ஏன் இவங்க இவ்வளவு பதட்டப்படுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கள தான் நம்மளோட ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாரி முகம் மாறி போகுது. இவங்களுமே சும்மா இல்லாம இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கதவு வழியா எட்டி எட்டி பார்க்கலான்னு பார்க்கறாங்க. அம்மா நம்ம ஹீரோயின் ரொம்பவே டயர்ட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு எத்தன முறை சொல்றது இப்படிலாம் பண்ணாதன்னு. யார் கூடயும் போய் வம்புக்கு இழுக்காதன்னு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. அதே நம்ம ஹீரோயின் பேசுறது நீயா இது? என் மேல அக்கறை கொண்டு பேசுறியா? உனக்கு எதுவும் உடம்பு எதுனா சரியில்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின பார்க்கறாரு. இங்க பாரு உன்ன நான் காப்பாத்தணும்னு நினைச்சு தான் இப்படிலாம் பண்ணேன். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அந்த டாக்டருமே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ கதவு திறக்கிறாரு. ஆனா அவங்களோட அம்மா கதவு பக்கத்திலேயே இருந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலான்னு பார்த்தா, அவங்களுமே மாட்டிக்கிறாங்க. இவன் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின பார்க்கறாங்க. சோ அவங்களுமே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்துட்டு, அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கான டேப்லெட் மட்டும் குடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்திலே கண்ணு முழிச்சுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்களா. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு அவள கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அவங்களோட விஷயம். நான் அதெல்லாம் பத்தி எதுவுமே யோசிச்சது இல்ல. உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஓகே. எந்த நிலைமையா இருந்தாலும் அவள நீ நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி அங்க இருந்து அவனுமே போயிடுறான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.